புரிஞ்சுக்கணும். உடம்பு புரிஞ்சிக்க வேண்டியதே இல்லை, அது ஆல்ரெடி பிரில்லியன்ட். ஆனால் மனசு அப்படி இல்லை. கண்ட கர்மத்தில் வளருது மனம். எங்கே போகிறதோ அதுதான் சரிந்து. பொம்பளையா வந்துட்டு பொம்பளை சரிந்து, ஆம்பளையா வந்துட்டு ஆம்பளை சரிந்து, பொம்பளையும் ஆம்பளையுமா வந்துட்டு போட்டி போட்டுனுக்குது. ஒரு பொம்பளை பார்த்து ஒரு பொம்பளைக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு ஆம்பளை பார்த்து ஒரு ஆம்பளைக்கு பிடிக்க மாட்டேங்குது. போட்டி பொறாமையமாக தான் இருக்குது. என்னை விட அது ஒல்லியாகுது, என்னை விட அது குண்டாகுது, என்னை விட இப்படி தான் பண்ணுக்குதே தவிர இது இருக்குதுன்னு பார்க்கவே இல்லை. ஆனால் உடம்புக்கு எந்த சிந்தனையுமே இல்லை. உடம்புக்குள்ளே இருக்கிற மனசுக்கு தான் இவ்வளோ சிந்தனையும். ஸோ மனம் குப்பையாக வளர்கிறதுனால தான் இந்த நான் ஒன்று தேவைப்படுது. மனம் சரியாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை. 5 வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அது இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மனுஷனாக வந்துட்டா இந்த கேள்வி கேட்கணும். எந்த கேள்வியை? எது சுவாசிக்குது அப்படின்னா உடம்பு சுவாசிக்குது. நான் ஏன் அது மேலே கவனமாக இருக்கணும்னா, உடம்புக்கு தெரியுது உயிர் மேலே அக்கறையாக இருக்குது, மனசுக்கு தெரியல உயிர் மேலே அக்கறையாக இல்லை. நானும் உயிர் மேலே அக்கறையாக இருப்பேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன்? சுவாசத்தை தன்வசப்படுத்திப்பேன் அப்படின்னா சரி. இப்போ ஏன் தன்வசப்படுத்துகிறோம் புரியுதா? ஆனால் சுவாசிக்கிறது உடம்பு தான். தன்வசப்படுத்துறது நானும் உயிரை நேசிக்கிறேன். நானும் உயிரை நேசிக்கிறேன். அதுதான் சிவ பூஜை. சிவ பூஜையில் கரடி இதெல்லாம் அதில் தான். ஸோ சிவன் பூஜைன்னா என்னன்னே புரியாமல் நீ பண்ணு போய் சாம்பல் ஆகிறதுக்கு முன்னாடியாக செய்யணும். அதுதான் முடிச்சா